இந்த பிரெக்னன்சில இன்னும் நான் எவ்ளோ மன உளைச்சலுக்கு ஆளாக போறேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, புது புது பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்னோட பிரெக்னன்சியோட கடைசி குரோத் ஸ்கேன் எடுக்கிறக்காக அவ்ளோ பாசிட்டிவா எப்பயும் கூட பயப்படுவேன். இன்னைக்கு சுத்தமா பயம் இல்லாம என் ஹஸ்பண்ட கூட நீங்க வேலைக்கு போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க பெரியம்மாவை கூட்டிட்டு போயிருந்தேன். பட் அங்க போய் நடந்தது எல்லாமே என் மனசு சுக்குநூறா உடைச்சிருச்சு. ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் நான் வீடியோ கூட எடுக்கல. அவ்ளோ கஷ்டமாயிருச்சு. ஆக்சுவலி என்னோட பேபிக்கு வந்து ஹெட் ரொம்ப பெருசா இருக்கு. 90% சொல்லியிருந்தேன் இல்லையா? என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்குமே ஹெட் பெருசா இருந்துச்சு. 90% தான். அண்ட் லாஸ்ட் வரையுமே அந்த 90% தான் மெயின்டைன் ஆச்சு. பட் இந்த பேபிக்கு சடனா 99% வந்துருச்சு. ஹச்சி அண்ட் பிபிடி வந்து 3 வீக்ஸ் growth தான் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ 4.5 வீக்ஸ் growth எக்ஸ்ட்ரா போயிருச்சு. குழந்தையோட வெயிட்டுமே இந்த வீக்கு 2800 தான் நார்மலாம். பட் இது 3 கிலோக்கு மேல இப்போவே போயிடுச்சு. இது எல்லாமே பத்தாதுன்னு இப்போ ஒரு புது பிரச்சனை, பனிக்கூட நீர் வேற அதிகமா இருக்கான். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா பேபியே பெருசா இருக்கு போல. 1 வீக் growth அதிகமா இருந்த பேபி இப்போ 2 வீக்ஸ் growth அதிகமா இருக்கு. இப்போதைக்கு எனக்கு எந்த தாட்மே இல்லை. என் குழந்தைய எப்படா கையில வாங்கி பார்ப்போம் அப்படின்னு தான் இருக்கு.